ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் முந்திரி தோப்புக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லாக முந்திரி தோப்பு. ஆரஸ்பதி, இது என்னது ஆரஸ்பதி தானே சார்? யூக்கலிப்டஸ் அந்த தோப்பு தான். முந்திரி கொட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், சும்மா ஒன்று. இது வந்து எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கோடியக்கரை வந்திருக்கோம். கோடியக்கரையில் எங்கடி உள்ளே போயிட்டுருக்கு திப்பு 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 திப்புன்னு. தர்ணேஷ் கீழே பார்த்து நடக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது காடு அப்படின்னு. நடு காட்டுக்குள் ஒரு பயணம், முந்திரி தோப்பு காட்டுக்குள்ளே ஒரு பயணம். தியா தர்ணேஷெல்லாம் நல்லா சுற்றி பார்க்குறாங்க. தியாமா அது குச்சி மாதிரி உள்ளதை காயில் வைக்காத இருக்காடி. இது பூக்கிற சீசனு, அதனால் பூவாக பூத்துருக்கு. தரணிமா அம்மா அப்பாவோட நிற்கணும். இதாங்க முந்திரி தோப்பு. இது ஃபுல்லாகவே ஒரு கரெக்டாக 4 கிலோமீட்டருக்கு முந்திரி தோப்பு தான். முந்திரி தோப்பும் இந்த அது என்னது ஆரஸ்பதி அந்த மரம். இதில் இப்போ நிஷா என்ன செய்ய போகிறோன்னா ஆரஸ்பதி கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து எனக்கு குளிக்கிறதுக்கு கொடுப்பா. சுடு தண்ணியில் வச்சு. என்ன நிஷா? சுடு தண்ணியில் போட்டு குளித்தோம்னா உடம்பு அப்படியே கிளு கிளுன்னு இருக்கும். உனக்குண்ணா எங்கள் தாத்தாவெல்லாம் அதான் போட்டு குளிப்பார். நிஷா தம்பி எங்கேடி போயிட்டே இருக்கீங்க சுற்றி போலீஸ் பார்த்தாங்கன்னா சுழுக்கு எடுத்து விட்ருவாங்க, தெரியுமா தெரியாதா? 4.5 கிலோமீட்டருங்க அந்த கோடியக்கரையிலேருந்து அந்த பக்கம். இதுதான் நிஷா கொஞ்சோண்டு ஆரஸ்பதி. உடம்பு சரியில்லாத தாத்தாவுக்கும் பறிச்சுக்க. தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒன்று எல்லாம் நசுக்கி விட்டு பாரு. இப்படி நசுக்கி விட்டு இங்கே பாரு. இப்படிடி குளிச்சுட்டா காலையிலையே. இதை மோந்து பாரு. இருடி பாப்பா, இங்கே வா பாப்பா. தைலம் மரத்தை பாரு. இங்கே பாரு, மோந்து பாரு பாப்பா. இலையா என்ன வாசனை வருது சொல்லு? தைல மரம் இதான். கார் வருது போல இருக்கு. ரோட்டில் வர பைக்குன்னு பாட்டிட்டு வந்துட்டோம். போயிட்டாங்க. சரி வாங்க ராஜாக்களா வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையிலே நல்லது. நல்லா கசக்கிட்டு மோந்து பாடுறா. ஓகே பாய். நிஷா கொஞ்சம் இலையை பறிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறான். சரியா? சுடு தண்ணியில் போகிறது அந்த இலையை பறிக்கக்கூடாது. இங்கே பாரு, இந்த பாரு, இந்த மாதிரி கொழுந்து அப்படியே தொட்டா அப்படியே உருகணும் அப்படி. ஓகே நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் வருவோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். நாங்கள்லாம் யார் தெரியுமா? எங்கே? ஆமாங்க, நாங்கள் ஒகேனக்கல் பைக்கில் ஒரு தடவை போனோம். ஒகேனக்கல் போயிட்டு இருக்கையில் ஒரு காட்டுக்குள்ளே அருவியை வீடியோ எடுக்கலான்ட்டு கீழே இறங்கினா போலீஸுக்காரன் வந்து சுள்ளுக்கு எடுத்துருவேன். அப்போ 2 பேருக்கும் குழந்தையெல்லாம் வீட்டில் விட்டு வந்துருந்த மாதிரியா பிறந்திருக்கான்னு. அப்போ என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் லவ் ஜோடின்னு நினச்சிக்கிட்டு அடித்து விரட்டி விட்டாங்க போலீஸு. ஓடுங்கடா இங்கக்குள்ளே நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. யோகா பிரம்மமலைக்கு போயிருந்தோம் ஒசூரில். அதானே? தியாவுக்கு கீழே கிடந்து காசு எடுத்துட்டாடி. வா கையை வச்சு கோயில் உண்டியில் கொண்டே போட்டுடலாம். எப்படி பாப்பா எடுத்த? அவளும் நானும் அதிர்ஷ்டக்காரி. பிரம்மரிஷி மலையில் பாம்பு இருந்துச்சு, அதானே? அதை தானே சொல்கிற? ஆமாம், தியானம் பாம்பு சரியான பாம்பு, கண்ணங்கொறையாருன்னு கருணாகும். அதோட 2 பேரும் பிரம்மரிஷி மலை இருக்குல்ல ஒசூரில், பிரம்மரிஷி மலையில் நடந்தது இது இந்த சம்பவம். இங்கே பாருங்கள், நல்லா முந்திரி காடு. இங்கே மட்டும் இல்லை, அந்த காடு ஃபுல்லாக எல்லாம் முந்திரி காடு தான். ஒத்த ரோடு தான். இங்கிட்ட ஆள் வர மாட்டாங்க, இந்த பக்கமும் ஆள் வர மாட்டாங்க. காசு சூப்பர். அதாங்க கோயிலில் போட்டுடலாம் சாமிக்கு. வெரி குட். ஆனால் நாங்கள் வருவோம். ஆமாம். ஓகே கிளம்புவோமா நிஷா? தானிஷ் கிளம்புவோமா? கிளம்பிட்டோம். வெறும் முந்திரியா இருந்துச்சு. அங்கே ஒரு முந்திரி காய் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரிங்கிட்டு எங்காவது உள்ள இருக்கும் பழம் இருக்கும். இது பார்த்து காய்க்கிற சீசன். இப்போ தான் வெயில் காலத்துல தான் முந்திரி பழம் ரோட்ல எல்லாம் போட்டு விற்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால இப்போ பூக்கிறது. ஆமாம், மே மாதம் அப்போ தான். சரி கிளம்புவோமா? பாய். நீ எடுத்துட்டடா தங்க காசு.